ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதிஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல். தன்னுடைய குதூகலத்தால் அனைவரையும் குடுங்க வைக்கும் ரிஷபராசி நேயர்களே, நான் எப்பயுமே சொல்ற மாதிரி ரொம்ப ஸ்வீட், ரொம்ப சாமர்த்தியமா, ரொம்ப அமைதியா, என்ன சொல்றது, தான் நினைக்கிறத சரின்றத அடுத்தவங்களுக்கு புரிய வைக்கிறதுக்கு படாத பாடு படக்கூடிய ரிஷபராசி நேயர்களே, இந்த இதில் எபிசோடில் என்ன பார்க்க போகிறோம்னா, நீங்கள் என்ன பண்ணால் சக்ஸஸ் பண்ணலாம், என்ன பண்ணாலும் சக்ஸஸ் பண்ண தான் நடக்க தான் போகுது. இருந்தாலும் கொஞ்சம் சில யூனிக்கான விஷயத்தை நீங்கள் ஃபாலோ பண்ணுறதுல, லைஃப்பில் ஃபாலோ பண்ணுறது மூலமாக, சில வழிபாட்டின் மூலமாக, சில பேரோட சேர்றதன் மூலமாக, சில நட்சத்திர நாள்களில் நீங்கள் ஒரு விஷயம் தொடங்குவதன் மூலமாக நிறைய ப்ளஸ் ஆர் மைனஸ் அப்படின்றத உங்கள்கிட்ட வந்து நீங்கள் கொண்டு வந்து சேர்க்க முடியும். ரிஷபராசி அப்படின்னாலே நான் சொன்ன மாதிரி ரொம்ப சுகமாக, ரொம்ப சொஃபஸ்டிகேட்டடாக, ரொம்ப சந்தோஷமா அடுத்தவர்களை மகிழ்வோடு வாழ வைக்கணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய ஒரு ராசி. ஏன்னா 2ஆம் வீடே அதுக்கு வந்து புதன் நாளே வந்து காமெடி, முதல் நாளே காதல், அன்பை பொழியறது இல்லை அன்புக்காக ஏங்கிறது, ரெண்டுமே ரிஷபம் தாங்க. ரிஷபம் அப்படின்னாலே வந்து காளமாடு பசுமாடு என்ன வேணா சொல்லிட்டு போட்டோம், ஒரு விஷயத்த தனக்கு ஓகே அப்படின்ற வரைக்கும் செஞ்சு 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 அதுக்கப்புறமா அதை கொண்டு போய் வெளியில கொடுக்கக்கூடிய ஆட்களாக யார் இருப்பாங்க அப்படின்னா ரிஷபமாக தான் இருக்கும். எனக்கு சாட்டிஸ்ஃபேக்ஷன் ஆகாமல் எந்த விஷயத்தையும் நான் யாருக்கும் கொடுக்க மாட்டேன் அப்படின்றதுல ரொம்ப தெளிவாக இருப்பாங்க. மேட்ச் அதை பற்றியே கவலைப்படாமல் ஒரு வேலை போவாங்க. ஆனால் ரிஷபம் எல்லாத பற்றியும் கவலைப்பட்டு இது கரெக்டாக இது தப்பா அப்படின்றத பார்த்து 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 கால்குலேட் பண்ணி 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 அந்த விஷயத்த பண்ணுவாங்க. ஒன்று பண்ணுறாங்க அப்படின்னா எனக்கு தெரிஞ்சு ஒரு 40 பேப்பர் எழுதுவாங்க. ஒரு பிளான் தான் இருக்கும், ஆனால் 40 பேப்பர் எழுதி கீழே போடக்கூடிய ஆட்கள் யாராக இருப்பாங்கன்னா அது ரிஷபராசிக்காரங்களாக தான் இருப்பாங்க. சரியான ஃபுட்டிங்க, சாப்பாட்டு பிரியர்கள் தான். ரிஷபத்தை எதில் கவுக்கலாமோ இல்லையோ, சாப்பாடு அப்படின்ற விஷயத்துல வந்து பயங்கரமா கவுத்தரலாம். அந்த சாப்பாடு அப்படின்றத அவங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனை வரக்கூடிய இடமாகவுமே இருக்கும். நிறைய அம்மா பிள்ளையா இருப்பாங்க ரிஷபராசிக்காரங்க. என்ன சொல்றது, அம்மா தான் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணணும் அப்படின்றதுல வந்து அடம்பிடிக்க ஆட்களாகவும் இருப்பாங்க. ஏன்னா அவங்களோட 3ஆம் வீடு அப்படின்றதே காலபுருஷனுக்கு 4ஆம் வீடா வருது, சந்திரனுடைய வீடா வருது. அப்ப அம்மா 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 பிள்ளையா இருப்பாங்க. அதை தாண்டியும் அம்மா தான் ஒரு விஷயத்தை இண்டிகேட் பண்ணி ரிஷபத்தை கொண்டு வந்து கொடுக்குற மாதிரியான ஒரு சூழலை அவங்க கிரியேட் பண்ணிடுவாங்க. அது சின்ன குழந்தையா இருந்தாலும் சரிங்க, அது 40 வயசு ஆளா இருந்தாலும் சரி, அது 50 வயசு ஆளா இருந்தாலும் சரி, ஒருவேளை தவறா எடுத்துக்காதீங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு அம்மாயா இல்லை, அவங்க ஒரு 50 வயசுல இருந்தா கூட எங்க அம்மா இருந்தா அப்படி இருந்திருக்கும், எங்க அம்மா அப்படி பண்ணுவாங்க, அப்படியே கடுப்பா இருக்கும் கூட இருக்கிறவங்களுக்கு. அது பெண்ணாக இருந்தாலும் சரி, அது ஆணாக இருந்தாலும் சரி. ஸோ அன்னையுடைய ஆளுமையை அதிகமாக அப்படியே வச்சுக்கணும், எனக்கு தான் எனக்கே எனக்கு அப்படின்ற மாதிரி ஒரு சின்ன குழந்தைத்தனமா என் அம்மா எனக்கு மட்டும்தான் அப்படின்ற மாதிரி போட்டி போடக்கூடிய ஆட்களாகவும் இந்த ரிஷபராசி ஆட்கள் தான் இருப்பாங்க. சரியா? இந்த ரிஷபராசியை பொறுத்த வரைக்கும் ஸ்பீடு அப்படின்றதுல கொஞ்சம் இன்க்ரீஸ் பண்ணணுமோ, நிறைய ஸ்பீடு தேவைப்படக்கூடிய நேரமாக தான் இருக்கு. ஸோ அப்போ இந்த ஸ்பீடு இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு ஒரு விஷயத்த டக்குன்னு முடியறதுக்கு, ரிஷபம் அப்படின்னாலே அது சுக்கரனுடைய வீடு. சுக்கிரன் அப்படின்னாலே கொஞ்சம் குலதெய்வத்துடைய ஒரு ஒரு கொஞ்சம் குறையோட பறக்கப்பட்ட ஒரு ராசி அப்படின்னு சொல்லாம. சுக்கிரன் அப்படின்னாலே எங்க லக்னத்திலேயோ ராசியிலேயோ சுக்கிரன் யாருக்காவது இருந்ததுன்னா அவர்களுக்கு குலதெய்வ பிரச்சனை இருக்கு அப்படின்றத அந்த ஜாதகம் குறிக்குது அப்படின்றத ஈஸியா வந்து எங்க லாங்குவேஜ்ல கணிச்சிடலாம். அந்த மாதிரி ரிஷபம் அப்படின்னாலே கொஞ்சம் கோவிலுக்கு போனாலே பஞ்சாயத்து வரக்கூடிய ராசி என்ன அப்படின்னா அது வந்து ரிஷபம் தான். ஒரு 40-50 வயசுக்கு மேல குலதெய்வத்துடைய ஆகச்சிறந்த அருளை வாங்கக்கூடிய ராசியாகவும் இந்த ரிஷபம் அப்படின்றதான் வருது. ஸோ 3ஆம் இடம் முயற்சி ஸ்தானம் அப்படின்றதும் கடகத்தோட வீடா வருது. 4ஆம் இடம் சொத்து நிலம் எல்லாமே வாங்கினா பெருசா வாங்கணுங்க. எனக்கு பிரம்மாண்டமா இருக்கணும், எனக்கு வந்து சும்மா சின்னதெல்லாம் பத்தாது. நான் சாதாரணமா இருந்தா கூட நான் காண்ற கனவு வந்து ஆஸ்திரேலியால போய் கால் வச்சு சிட்னில சட்னி அரைக்கிறதா தான் இருக்கணுன்ற மாதிரி இருக்கும் அவர்களுடைய தாட் ப்ராசஸ் எல்லாமே. அந்த அளவுக்கு தொலைநோக்கு பார்வை, தொலைதூர பார்வை, இது எல்லாமே ரிஷபத்துக்கு உண்டான விஷயமா இருக்கும். சரி, ஓகே. ரிஷபராசிக்காரங்க என்ன மாதிரியான கலரை பயன்படுத்தினா லைஃப்ல வந்து சக்சஸ் ஆக முடியும் அப்படின்னா, கிரே கலர், இந்த யானை முடி கலர்னு சொல்லுவோம்ல, இந்த கிரே கலரை யாரெல்லாம் பயன்படுத்துறீங்களோ அந்த ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக வாழ்க்கையில் ஒரு முன்னேற்ற பாதையை நோக்கி போவீர்கள். ஒரு முக்கியமான இடத்துக்கு போகணும், ஒரு ஃபோட்டோவே எடுக்கணும், ஒரு கிரே கலர்ல ஒரு ஃபோட்டோ ஷூட்டில் போய் கிரே கலர் ட்ரெஸ் போட்டு ஃபோட்டோ எடுங்க, அந்த இன்டர்வியூ உங்களுக்கு சக்ஸஸ் ஆகிடும். அந்த விஷயங்கள்ல வந்து நீங்க சூப்பரா இருப்பீங்க. அதை தாண்டியும் ஒயிட், ஏன்னா எல்லாருக்குமே இந்த ஒயிட்டு ஆஃப் ஒயிட் இதெல்லாம் செட் ஆகுமானா அங்கே 3 நட்சத்திரங்கள் இருக்கு, அந்த நட்சத்திரத்திற்கும் இது செட் ஆகுமா அப்படின்னு காமனா பார்த்தோம்னா கிரே கலர் அப்படின்றது செட் ஆகும். அதை தாண்டியும் மில்கி ரோஸ்ன்னு சொல்லுவோம்ல, அந்த ரோஸ் கலர் அப்படியே லைட்டா இந்த பட்ரோஸ் மாதிரி, பட்ரோஸ்ன்னு சொல்ல முடியாது, ஒரு மாதிரியான அந்த ரோஸ் கலர்லாம் யூஸ் பண்ணீங்க அப்படின்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். நிறைய ரிஷபராசிக்காரர்களை வந்து இந்த என்ன சொல்றது, நிறைய ரோஸ் வச்சுக்கிறது, ரோஸ் பெர்ஃப்யூம் போட்டுக்கிறது, கொஞ்சம் ரோஜா இதழ்களால் குளிக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்கள்லாம் வந்து பயங்கரமா இருப்பீங்க. என்ன மேடம் புதுசா இருக்கு அப்படின்னா,
குளியல் கொண்டு வா அப்படின்னா, அந்த காலத்துலலாம் பார்த்தீங்கன்னா, ராஜாக்கள்லாம் இதெல்லாம் பண்ணுவாங்க. இது எல்லாமே அனுபவ ரீதியா வந்து பண்ணிட்டு இருந்தாங்க. நம்ம தான் நாளடைவுல வந்து அத வந்து டெக்னாலஜி, இல்ல அறிவியலுக்கு அப்பாற்பட்டது, இல்ல அது மூட நம்பிக்கை, மூடத்தனம் அப்படின்ற மாரிலாம் நம்ம எடுத்துட்டு போயிட்டோம். இயல்பாவே சிம்பல்ஸும், கலர்ஸும் நம்மள இயக்கிட்டு தான் இருக்கு. இந்த பஞ்சபூதங்கள் நம்மள இயக்கிட்டு தான் இருக்கு. நம்ம அதனோட ஆளுமைக்குள்ள தான் இயங்கிட்டு தான் இருக்கோம். நீங்கள் நானும் பேசிக்கிறதுக்கான ஒரு மொழி இருக்குல்ல. எனக்கு தமிழ் தெரியும். உங்களுக்கும் தமிழ் தெரியும். ஸோ இந்த மொழியின் அடிப்படையில தான் நம்ம 2 பேரும் வந்து ஒரு கம்யூனிகேட் பண்ணிக்கிறோம். யுனிவர்ஸுக்கு எல்லா மொழியுமே தெரியும். ஆனா யுனிக்கா வந்து அதோட ஜாயின் பண்ணிக்கணும் அப்டின்னா என்ன பண்ணணும்னா, கலராலயும், நம்பர்ஸாலயும், சிம்பல்ஸாலயும் தான் அத வந்து அட்ராக்ட் பண்ண முடியும். இத தான் நம்ம முன்னோர்கள் கண்டுபிடிச்சாங்க. இப்ப இருக்கிறவங்க அத நிரூபிச்சுட்டு இருக்காங்க. ஸோ ஒரு கோடி வருஷத்துக்கு முன்னாடியே அவங்க சொல்ட்டாங்க. சுக்கிரன் அப்டின்னாலே வந்து வெண்மை நிறம். சுக்கிரன்னாலே ரோஸு. நெறைய மல்லிகை பூவை பயன்படுத்தக்கூடிய ரிஷபராசிக்காரர்கள் கண்டிப்பாக செல்வத்தின் உச்சத்திற்கு தான் போவீங்க. அதனால தான் மகாலட்சுமி வழிபாட்டுக்கு வந்து மல்லிகை பூவ குடுங்க அப்படின்னு சொன்னாங்க. நெறைய ரிஷபராசிக்காரங்க மல்லிகை பூவால அம்பிகையை வழிபாடு செய்தீர்களே ஆனால், அதுவும் பௌர்ணமி அன்னைக்கு வழிபாடு செஞ்சீங்கன்னா, காசு, பணம், துட்டு, மணி தான். யாருக்கெல்லாம் காசு வேணுமோ, கண்டிப்பா நேரா வந்து சார்ட் எடுத்துக்கோங்க. பௌர்ணமி வச்சுக்கோங்க. தாமரை பூ வாங்கிக்கோங்க. இல்ல மல்லிகை பூ வாங்கிக்கோங்க. அம்பாள்ட்ட உட்காந்துருங்க. "அம்மா உன்ன விட்டா வேற யாரும் இல்ல. நீ தான் குடுத்தாகணும்னு" சிக்கனன்னு பிடிச்சுக்கோங்க. அவ இந்தா இந்தான்னு குடுத்துருவா உங்களுக்கு. அப்ப நெறைய மல்லிகை பூவால் அலங்கரிக்கக்கூடிய, பார்க்குற இடத்துல ஏதோ ஒரு மல்லிகை பூ இமேஜ வச்சுக்கக்கூடிய ரோஸு, மலர்கள், வாசனை நிறைந்த மலர்கள். சுக்கிரன்னால என்ன தெரியுமாங்க? அப்படியே சுகபோக வாழ்க்கைங்க. நல்ல பெரிய கட்டில் இருக்கணும். நல்ல நீட்டா இருக்கணும். கிளீனா இருக்கணும். இல்லாட்டி வந்து தாங்கவே முடியாது ரிஷபத்துக்கு. அவங்க அப்படி இருக்காங்களான்னு கேட்கக்கூடாது. ஆனா அவங்க இருக்கிற இடம் அப்படி இருக்கணும். நீட்டா இருக்கணும், கிளீனா இருக்கணும். அதே மாரி ஒரு வரிசையா இருக்கணும். இப்படி இருந்தா இப்படிதான், இப்படி இருந்தா இப்படிதான் அப்படின்றதுல தெளிவா இருக்கணும். ஒரு ஸ்பூன் எடுத்தா கூட திரும்ப எடுத்துட்டு அந்த இடத்துல வைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்களாக நீ வச்சியான்னா கேட்கக்கூடாது. வைக்கணும்னு சொல்லக்கூடிய ஆட்களாக ரிஷபராசிக்காரங்க இருப்பாங்க. கிளியர். அப்ப இந்த ரிஷபராசிக்காரங்களுடைய இந்த மாரியான கேரக்டருக்கு எந்த மாரியான ஆட்கள் செட் ஆவாங்க அப்படின்னா, மோஸ்ட்லி ரிஷபத்துக்கு துலா ராசிக்காரங்க இயல்பாவே செட் ஆயிடுறாங்க. ஒண்ணும் பெரிய இதெல்லாம் வர்றதில்ல. உங்களுக்கு மட்டும் ஒரு சீக்ரெட் சொல்லி தரவா? நெறைய அவஸ்தைப்பட்டுட்டு இருக்கக்கூடிய என்னுடைய சகோதர, சகோதரிகளுக்கு ஒரு விஷயம் சொல்லி தரேன். உங்களுடைய ஸ்பௌஸ் ரிஷபராசியாக இருந்தார்களே ஆனால், சின்ன டாக்கெட் பெரிய சண்டை வந்துட்டே இருக்கா வீட்ல, சமாளிக்கவே முடியலையா? என்ன பண்ணாலும் ஆர்கியூமென்ட் ஓடிட்டே இருக்கா. யூசுவலி அப்படிதான் போகும். ஏன்னா 7ஆம் வீடு அப்படின்றதே வந்து நம்மளுக்கு விருச்சிக வீடா தான் வருது. அதுவே செவ்வாயுடைய ஆளுமை. நீங்க ரொம்ப சாஃப்ட்டு, அவங்க ரொம்ப ஸ்பீடு. ஸோ 2க்குமே தானிக்கு தீனி அப்படியே முட்டிட்டு தான் இருக்கும். இருந்தாலுமே சமாளிக்கணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அதுவே 12ஆம் இடமா இண்டிகேட் ஆகுறனால நெறைய ரிஷபராசினியர்கள் உங்க ஒய்ஃப வெளியில கூட்டு போயிட்டு வந்துட்டீங்க. இல்ல உங்க ஹஸ்பண்டோட ஒரு ஃபாரின் ட்ரிப் போயிட்டு வந்துட்டீங்க. அப்டின்னாலே அப்படியே சமாதானம் ஆயிடுவாங்க. ஸோ வந்து நீங்க எதுவுமே பண்ண வேண்டாம். நீங்க பூ வாங்குறது, புடவ வாங்கி தர்றது சும்மா ஒரு ரவுண்ட் வெளியில கூட்டிட்டு போயிட்டு வந்துட்டாலே, ரிஷபராசிக்காரங்களுடைய வீட்டுக்காரங்களையோ, இல்ல வீட்டுக்கார அம்மாவையோ ஈஸியா கரெக்ட் பண்ணிடலாம். இது அனுபவ ரீதியா இருக்கும். நீங்களே உணர்ந்திருந்தீங்கன்னா சொல்லுங்க. என்ன பிரச்சனை வருதா உடனே ஆமாமா வெளில போலாம் அப்படின்ற மாரி உட்கார வச்சுட்டீங்களோ, இல்ல ஒரு வெளி ஊருக்கு கூட்டிட்டு போயிட்டீங்களோ, இல்ல வெளிநாட்டுக்கு கூட்டிட்டு போனீங்களோ, ஒரு ட்ரிப் போட்டீங்களோ, ஃபாரின் ட்ரிப் போய் எங்கேயாவது வெளில டிராவல் பண்ணி கூட்டு போயிட்டு வந்துட்டீங்கன்னா, ரிஷபராசிக்காரங்களுடைய வீட்டுக்கார அம்மாவோ, இல்ல வீட்டுக்கார ஐயாவோ, "உன்ன மாரி உண்டா?" அப்படின்னு சொல்லிடுவாங்க. நான் அவங்களுக்கு தேவைப்படுறது அதான். ஏன்னா, அன்பு அப்படின்றத நீங்க எப்பயுமே குடுத்துக்கிட்டே இருக்கீங்க. அது அவங்களுக்கு நெறைய பார்த்து, பார்த்து, பார்த்து இதாகும். உங்களுக்கான ஸ்பீடு வேணும், எனக்கான தூரம் வேணும், எனக்கான ஸ்பேஸ் வேணும் அப்படின்றதுல ரிஷபத்துடைய ஸ்பௌஸ் அப்படின்றவங்க ரொம்ப எதிர்பார்ப்பு இருப்பவர்களாக இருப்பார்கள். அடிக்கடி வீட்ல சண்டை வருது என்னன்னா, "என்ன வெளில கூட்டு போலன்றது" மட்டும் தான் இருக்கும் ரிஷபத்துக்கூட ஒரே கம்ப்ளைண்ட். அத மட்டும் பூர்த்தி பண்ணிட்டீங்க அப்படின்னா, அவங்கள எந்த அளவுக்கு வேணா அவங்கள வந்து அ என்ன சொல்றது? ஒரு பெரிய லெவல்ல கொண்டு போய் வைக்கக்கூடிய ஒரு சப்போர்ட்ட அடுத்தவங்க குடுத்துருவாங்க. யூசுவலி ரிஷபம் என்ன பண்ணும்னா, அவங்களுக்கு டிராவல் பண்ண ரொம்ப பிடிக்கும். எல்லாத்தையும் கூட்டிட்டு போணும் அப்படின்னு நெனப்பாங்க. ரொம்ப என்ன சொல்றது? ஜாலியா இருக்கணும். இருக்கிற இடமே சந்தோஷமா இருக்கணும். ஒரு கூட்டு குடும்பமா வாழ்ற ஆட்களாக இருந்தாலும் சரி, வீட்டுக்கு வர்றவங்கள அனுசரிச்சு போற ஆட்களாக இருந்தாலும் சரி, ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இவங்க வீட்டுக்கு போனா நான் கொஞ்சம் கம்ஃபர்ட்டா இருப்பேன்ப்பா. இவங்க வீட்டுக்கு போனா நான் ஜாலியா இருப்பேன்ப்பா. அவன மாரிலாம் என்ன பார்த்துக்கவே முடியாதுப்பா அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இஸ் ஈக்வல் டூ யார் போட்டா அது ரிஷபமா தான் இருக்கும். வர்றவங்கள நல்லபடியா கவனிச்சு அனுப்பணும். நல்லபடியா சாப்பாடு போட்டு அனுப்பணும் அப்படின்னு நினைக்கக்கூடிய, ஆத்மார்த்தமா நினைக்கக்கூடிய ஒரு ஆட்கள் யாரு அப்படின்னா ரிஷபராசிக்காரங்க தான். ஆனா, நெறைய இவங்க மேல இந்த கண்ணு படுதல் அப்படின்றது தான் நெறைய ரிஷபராசிக்காரர்களுக்கு இருக்கக்கூடிய ஒரு பெரிய மைனஸா இருக்குங்க. ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும், அ ஒரு இடத்துக்கு போறீங்க அப்படின்றதுக்கு முன்னாடி தயவு செஞ்சு யாருக்கும் இன்ஃபார்ம் பண்ணிட்டு போகாதீங்க. ஏன்னா, உங்களுக்கு 2ஆம் இடமே காலபுருஷனோட 3ஆம் வீடு. அதுவே வந்து காசிப் பேசக்கூடிய வீடா இருக்கனால, யார்கிட்டயும் எதையும் நான் இத பண்ண போறேன் அப்படின்னு சொல்லிட்டு போகாத ரிஷபராசிக்காரங்க ஜெயிச்சிடுறாங்க. ஒரு தடவ சொன்னாங்கன்னா, அது எக்காரணத்த கொண்டும் நீங்க என்னதான் பண்ணாலும் அது முடியவே முடியாது. 10 தடவ அந்த விஷயத்துக்கு ட்ரை பண்ணி அதுக்கப்புறம் 11வது தடவ தான் நீங்க வந்து அந்த விஷயத்த சக்சஸ் பண்ற மாரி இருக்கும். ஆனா ரிஷபராசிக்காரங்கள பொறுத்தவரைக்கும் ஒரு இடத்துக்கு போறதுக்கு முன்னாடி நான் இங்க தான் போறேன், இதத்தான் பண்ண போறேன்றத சொல்லாம போனீங்கன்னா, கண்டிப்பா நீங்க வந்து லைஃப்ல சக்சஸ் ஆயிடுவீங்க. சொல்லிட்டு போனீங்க அப்டின்னா, அது ஒரு 15 தடவ, 16 தடவைக்கு மேல
அதுக்கப்புறம் தான் வந்து அந்த விஷயம் நடக்கக்கூடியதாகத்தான் இருக்கு உங்களுடைய அமைப்புப்படி. கிளியர். என்ன மாதிரியான ஃபுட்டு நான் சாப்பிட்டா வந்து இன்னும் கொஞ்சம் அட்ராக்ட் பண்ணலாம்? யூசுவலி ரொம்ப ஸ்வீட் சாப்பிடக்கூடிய ஆட்கள் தான் ரிஷபராசிக்காரங்க. கொஞ்சம் பால் சம்மந்தப்பட்ட விஷயம். போம்போது இந்த அ பால் குடிக்கிறது, பால் சம்மந்தப்பட்ட ஸ்வீட் சாப்பிடுறது, நெறைய இனிப்பு வகைகள் சாப்பிடுறது, இனிப்பு வகையில தானம் பண்றது, இனிப்பு வகையில குடுக்கக்கூடிய ஆட்கள் இவங்க எல்லாமே வந்து சூப்பரான சக்சஸ்க்கு போவாங்க. ரொம்ப சிம்பிளா சொல்றேங்க. ரிஷபம் அப்படின்றதே காலபுருஷனோட 2ஆம் வீடு. 2ஆம் வீடு தாங்க வருமானம். அது சுக்கிரனுடைய வீடுங்க. சுக்கிரன்னாலே யாரு? ரொம்ப ஜாலியா இருக்கணும், பணத்துல இருக்கணும், பணத்துக்காகவே பொறந்திருக்கணும். நெறைய நம்ப இதுலயே ஒரு சில ஆட்கள்லாம் இருக்காங்க. நீங்க போய் பார்த்தீங்கன்னா, சாப்பிட்டு முடிச்சப்புறம் போய் ஸ்வீட் சாப்பிட்டு வருவாங்க. சாப்பிட்டு முடிச்சப்புறம் எனக்கு டெசர்ட் இல்லாம இருக்கவே முடியாது அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் யாரு அப்படின்னா, அது ரிஷபராசி ஆட்களாகத்தான் இருப்பார்கள். கண்டிப்பாக நெறைய ஸ்வீட்ட தானம் கொடுக்கக்கூடிய ரிஷபராசிக்காரங்களுக்கு லைஃப்ல சக்சஸ். நீங்க ஒரு இடத்துக்கு போறீங்கன்னு வச்சுக்கோங்க. ஒரு வீட்ல நீங்கன்னு இல்ல. ஏதோ ஒரு ரிஷபம் இருந்தாலும் சரி. அந்த வீட்ல ஒரு விஷயம் சக்சஸ் ஆகணும் அப்படின்னு நெனச்சீங்கன்னா, அது உங்க பிள்ளையா இருக்கட்டும், உங்க பேரனா இருக்கட்டும், நீங்களாவே இருங்க. கண்டிப்பா ஒரு ஸ்வீட் டப்பா வாங்கி யாருக்காவது குடுத்துட்டு, இல்ல ஒரு ஒருத்தவங்கள பார்க்க போகும்போது ஸ்வீட் டப்பா வாங்கிட்டு நீங்க போனீங்க அப்படின்னா, அந்த இடத்தில் உங்களுக்கான மரியாதையும், உங்களுக்கான மதிப்புமே தனியாக இருக்கும். ஓகே, கிளியர். நான் சொன்ன மாரி இந்த கலர பயன்படுத்துங்க. இந்த மாரியான உணவ சாப்பிடுங்க. இந்த மாரியான விஷயங்கள பண்ணுங்க. சாப்பாடு அப்படின்றதுல வந்துட்டு நெறைய வெரைட்டியா சாப்பிடக்கூடிய ஆட்களாக இருப்பார்கள். கொஞ்சம் புளியோதரை, புளி சாதம்னு சொல்லக்கூடிய அந்த விஷயத்த மட்டும் நீங்க கொஞ்சம் அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா, ரிஷபராசிக்காரங்களுக்கு சூப்பரா இருக்கும். அதுல எந்த வித மாற்று கருத்தும் கிடையாது. நான் வந்து லெமன் அவாய்ட் பண்ண சொல்ல, புளிப்பு தகுந்த கலமை இருக்கக்கூடிய விஷயத்த அவாய்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னாலே ரிஷபம் வந்து அன்னைக்கு சாப்பாட்டு மூலமா எந்த பிரச்சனையும் வராது. அதுல வந்து சக்சஸ் பண்ணிட்டு போயிடலாம். நெறைய ரிஷப ராசிக்காரங்க அ பட்டு துணிய எப்பயுமே கையில வச்சுக்கோங்க. என்ன மேடம் பட்டா அப்டின்னா, யாருக்கெல்லாம் ரிஷபராசிக்காரங்களா இருக்கீங்க? குழந்தை பிறப்புக்காண்டி வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க, இல்ல திருமணத்திற்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க. ஒண்ணுமே வேணாங்க. ரொம்ப சிம்பிளுங்க. பட்டு ட்ரெஸ்ஸ உடுத்திட்டு போயிட்டு கோவில்ல போய் நமஸ்காரம் பண்ணிட்டு வாங்க. ரிஷபராசிக்காரங்களுக்கு கண்டிப்பாக வரன் அப்டின்றது எளிதாக அமையக்கூடிய ஒரு விஷயமா இருக்கும். யூசுவலா வரன் அமையறதுக்கு நெறைய இருக்கு. இருந்தாலுமே இந்த ஒரு விஷயம் பண்ணி பாருங்க. பட்டுவோட கனெக்ட் பண்ணீங்க. பட்டு துணிய எப்பயுமே கையில வச்சுக்கிட்டீங்க. இல்ல பட்டு துணி தன்மையில இருக்கக்கூடிய துணியெல்லாம் நீங்க வச்சுக்கிட்டீங்க அப்டின்னா, ரிஷபராசிக்காரங்க வாழ்க்கையில் எளிதாக வெற்றி பெற்று விட முடியும். ஓகே. இத தாண்டி இனிமே வரக்கூடிய எபிசோட்ல இன்னும் என்னென்ன மாரியான விஷயங்கள ஹேண்டில் பண்ணலாம்? உங்களுடைய ராசியிலயோ, உங்களுடைய லக்னத்திலயோ என்ன மாரியான பிளானட் இருந்தா உங்களோட வாழ்வியல் எப்படிலாம் இயங்க போகுது? நெறைய சுவாரஸ்யமான தகவல்கள் உங்களுக்காக அடுத்தடுத்து வந்துகிட்டே இருக்க போகுது. தொடர்ந்து பார்த்துக்கிட்டே இருங்க. நன்றி, வணக்கம். ஒரே வேட்டியில 2 டிசைன்ஸ். உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் தோதீஸ் வித் மேட்சிங் ஷர்ட். எஸ்விசி ஆதித்யா ராம் மூவிஸ் தயாரிப்பில் சங்கர் இயக்கத்தில் ராம் சரண் நடிக்கும் கேம் சேஞ்சர் ஜனவரி 10 முதல்.